இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட பைபேக்கை பத்தி நிறைய பேர் டீடைல் கேட்டிருந்தீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணலாம் தான் இந்த வீடியோ பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபோசிஸ் கம்பெனி ரீசெண்டா அவங்களோட பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அவங்க கொடுத்த ரெக்கார்ட் டேட் என்னன்னா நவம்பர் 14. ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னன்னா நவம்பர் 14 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இன்ஃபோசிஸ் ஷேர் இருந்துச்சுன்னா நீங்க இதை அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இந்த பைபேக் பத்தி சொல்லணும்னா இன்ஃபோசிஸ் ஷேர் ஒரு ஷேர் 1500 ரூபாய் இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்த பைபேக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஷேரை கம்பெனி 1800 ரூபாய்க்கு வாங்கிக்கிடுவாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 300 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஷேரையுமே இந்த பைபேக்கு அப்ளை பண்ணுங்க. இதுதான் என்னோட சஜஷன். இன்ஃபோசிஸ் கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது கேட்டகரி லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஷேர் 133 குவான்டிட்டிக்கு கம்மியா வச்சிருக்கிறவங்க. இப்போ இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் பைபேக் பண்றதுக்கு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். பைபேக் எப்படி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல அப்ளை பண்றது நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டிமேட் அக்கௌண்ட்ஸ்ல பைபேக் அப்படின்னு தனியாவே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்க க்ரோ மாதிரியான அப்ளை யூஸ் பண்றீங்கன்னா அதுல பைபேக்னு தனியாலாம் ஆப்ஷன் இருக்காது. அப்போ ஹெல்ப் சென்டர்ல போயிட்டு ஐ வாண்ட் டு அப்ளை பைபேக்னு போடுங்க. ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பைபேக்கு அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே ஷோ ஆகும். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்றது பக்கத்துல அப்ளை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே எவ்வளவு ஷேர் அப்ளை பண்ணணும்னு கேட்கும். உங்கள்கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம அப்ளை பண்ண எல்லா குவான்டிட்டியுமே அவங்க வாங்கிக்கிடுவாங்களான்னா அப்படிலாம் வாங்கிக்கிற மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு 100 குவான்டிட்டி அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதுல 45ல இருந்து 65 வரைக்கும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க அவைலபிலிட்டியை பொறுத்து.